இடம்பலம் ஹப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு படம் அப்படிங்கிறது அபர்ணதி, ஜான் விஜய், இளவரசு, லிவிங்ஸ்டன், காளி வெங்கட், சாய் தன்யா இவங்கெல்லாம் நடிச்சு வெளிவந்திருக்கிற வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். சமீபத்துல கடந்த 13ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்கி இருக்கிறவர் ராகுல் அசோக். இதை தயாரிச்சிருக்கிறவர் ஏபி அசோக்குமார் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. கார்த்திக் ராஜா அவர்களுடைய இசையில இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இந்த படம் ஓடுது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்துல நடிச்ச நடிகர்களுடைய நடிப்புகள் எப்படி இருக்கு, பாடல்கள் எப்படி இருக்கு, இது என்ன மாதிரியான படம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். நான் உங்க ஹரிஷ். நம்ம கூட அதெல்லாம் பேசுறதுக்காக பிரியகுரம் நடிச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ நீ இப்ப அந்த வெஞ்சன்ஸ்ன்ற பேர்ல நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ஏதோ ஒரு குடும்ப பகை, அதனால பழி வாங்கறதுக்காக இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட தான் நான் படத்தை பார்த்தேன். பட் ஏதோ ஒரு விஷயம் புதுசா புது இயக்குனர்ன்றப்ப ஏதோ ஒரு விஷயத்த புதுசா கொடுத்துருக்காங்க அப்படின்றது அப்ரிஷியேட் பண்ணலாம். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சுருக்கமா சொல்லிடு, பிரீஃபா சொல்லிடு, மிச்சம் பேசலாம் அப்படின்றது. நீ ஸ்டார்ட் தாய்நாடு அப்படிங்கிற ஒரு கற்பனை மாநிலம். அந்த கற்பனை மாநிலத்துல காவிரி அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துல அபர்ணதி ஒரு கலெக்டரா ஒர்க் பண்றாங்க. பழி வாங்குற கதையை தான் அவங்க அந்த கலெக்டரா இருக்கிற டைம்ல பழி வாங்குறாங்க சில பேரை. அந்த கதையை தான் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அவங்க யாரை பழி வாங்குறாங்க, எதுக்கு பழி வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் தொடர்ச்சியா ஒரு பட்டியல் இருந்துட்டே போகுது. ஒரு ஒரு கட்டத்துல ஜான் விஜய் அவர்கள் வில்லனா தெரிகிறாரு. ஒரு இன்னொரு பக்கம் இளவரசு அவர்கள் வில்லனா வராரு. இளவரசு அவர்கள் ஒரு பக்கம் வில்லனா வராருன்னா, லிங்க்ஸ் அவர்கள் காமெடியானாவும் நடிச்சிருக்காரு, வில்லனாவும் அவரை பார்க்க முடியுது. அதுல காளி வெங்கட் அபர்ணதிக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. பட் அப்பா அப்பா அவர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புற அளவுக்கு ஒரு சீன்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அதே மாதிரி சாய் தன்யா அபர்ணதியோட கூடவே இருக்காங்க. ஆனா அவங்க எதுக்காக அந்த கூடவே இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னும் பெரிய அளவில் விளக்காம ஷார்ட்டா அந்த கேரக்டரை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது. கடைசி வரைக்கும் இருக்காங்க, அபர்ணதியோட கடைசி வரைக்கும் டிராவல் பண்றாங்க. பட் ஏன் அந்த கேரக்டர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பெரிய அளவில் விளக்கம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஒரு கற்பனை கலந்த ஒரு அரசியல் பின்னணி கொண்ட கதை தான் இது அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய ட்விஸ்ட் இருக்கு. புதுமுக இயக்குனர் ராகுல் அசோக் அவர்கள் இதை எடுத்திருக்காரு. ஒரு அதிரடி கலெக்டரா அபர்ணதி இதுல நடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களால பாதிக்கப்பட்டவங்களாம் அவங்கள பழிவாங்கிறதுக்கு துடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால, நீ எப்படி இன்னொரு அரசியல் கட்சிக்கு அறிவுரை சொல்லலாம், நீ இப்படி ஆலோசனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கொலை பண்ண முயற்சி எல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது. ஒரு கட்டத்துல தேர்தல் அறிக்கை சம்பந்தமான காட்சிகள்லாம் வந்தது. அப்போ இளவரசு அவர்கள் யார்கிட்டயோ ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்க எனக்கு தெரிஞ்சு அது இவர் தான் நினைக்கிறேன், சங்கர் அவர் நினைக்கிறேன். கேபிள் சங்கர் இவருக்கு இளவரசு அவர்களுக்கு தேர்தல் அறிக்கை தொடர்பா சில அறிவுரைகள் கொடுப்பாரு. அப்போ வீட்டுக்கு ஒரு கார் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுப்பாரு. வீட்டுக்கு ஒரு காரணம், நம்ம கிட்ட கஜானா அவ்வளவு பணம்லாம் இருக்காதியா அப்படின்னு இவங்க சொல்லும் போது, அதெல்லாம் கிடையாது, நீங்க பேருக்கு ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முதல்ல நீங்க ஆட்சிக்கு வந்த முதல் வருஷம் இப்பதான் நாங்க வந்திருக்கோம், இன்னொரு ஒரு வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த வருஷம் நிதிநிலை பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். இப்படியே நீங்க தள்ளி தள்ளி வந்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வந்துடும். கடைசி 5வது வருஷத்துல அதே வாக்குறுதி மறுபடியும் சொன்னீங்கன்னா மக்கள் ஏத்துக்க போறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லும்போது, எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நடக்கிற இன்றைய அரசியல் சூழலுக்கு பொருந்திய ஒரு காட்சியா நான் அதை பாக்குறேன். ஏன்னா சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்டாரு. அப்போ நாங்க டேட்டு சொன்னாமா, வருஷம் சொன்னாமா அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்டதெல்லாம் இருக்கு. அதை அப்படியே தோற்றம் காட்டுற மாதிரி அந்த ஒரு சீன் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஆளுங்கட்சி, இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, ரெண்டு தரப்பையும் கேலி கிண்டல் பண்ண சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் கதை. ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா படம் எடுத்திருக்காங்க. பட் சில இடங்கள்ல ஒரு லாஜிக் சீன்ஸ் சில இடங்கள்ல மிஸ் ஆகுது, சில இடங்கள்ல லேக் ஆகுது படம்.
சில உண்மை சம்பவங்களை வச்சு எடுத்திருக்காங்க. நிறைய கற்பனைகளை கலந்து ஒரு அரசியல் பின்னணியில எடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் சொல்லணும். ஆனா புதுமுக இயக்குனர் ராகுல் அசோக்ன்றப்ப வந்துட்டு ஓகே ஃபைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற லெவல்ல இருக்கு. நாம என்ன சொல்றோம்னா இந்த லோ பட்ஜெட் படங்களுக்கு நம்ம நிறைய விமர்சனம் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எந்தூசியாசம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த லோ பட்ஜெட் படங்கள் எல்லாம் கதை அவ்வளோ அழகா இருக்கும். இப்ப பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் வச்சு அந்த கதையை எடுத்திருந்தா கூட வந்துட்டு அவ்வளவு அழகா வராது. அந்த அளவுக்கு அழகா வந்துட்டு இவங்க கொண்டு வராங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருந்தது. அதே எதிர்பார்ப்போட தான் இந்த படம் பார்த்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் எனக்கு இது இதுல என்னன்னா ஏமாற்றம். அபர்ணதி வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா கண்டிப்பா. அபர்ணதிக்கு வந்து அவங்க சில விஷயங்கள சர்ச்சையா சிக்கின சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆர்யாவோட அவங்கள வந்து இணைத்து பேசப்பட்டு சில விஷயங்கள் சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் பெரிய அளவில் சினிமாவில் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாங்க. இந்த படம் அவங்களுக்கு ஓரளவு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல நல்லா இருக்கு. கதை ஓகே, எனக்கு அது அது ப்ராப்ளம் இல்லை. கதைங்கிறது உங்களுக்கு நார்மலா ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா இப்படி எடுக்கணும் இப்படிதான் கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே. அதுல வந்து இவங்களை வில்லியா காட்டுறாங்க. இவங்க தான் அந்த படத்தினுடைய ஹீரோயினா, பட் இவங்களை தான் வில்லியாவே காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரோல் எடுத்து பண்ணக்கூடிய நடிகைகள் வந்து ரொம்ப கம்மி இன்னைக்கு. கண்டிப்பா. அந்த இதே நெகட்டிவ் ரோலுங்கிறது உங்களுக்கு சூட் ஆகணும். அந்த சூட் ஆனாலும் அந்த நெகட்டிவ் ரோலுக்கு வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நடிச்சு கொடுக்கணும். ரெண்டு விஷயங்கள் இருக்கு இதுல வந்து. ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அந்த நெகட்டிவ் ரோல் எடுத்து அழகா பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு 2 3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில எனக்கு இப்ப அபர்ணதி சேர்ந்திருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா. ஒரு ஃபீமேல் ரோலுக்கான கேரக்டருக்கான படம் இது. நீ சொன்ன மாதிரி ஆர்யாவோட அது கிசு கிசெல்லாம் இல்லை. அந்த கலர்ஸ் டிவின்றதுல வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு என்ன சொல்றது உணர்வுகளோட விளையாடிட்டாங்க அப்படின்னு தான் இல்ல, சொல்லணும். ஒரு உணர்வுகளோட பெண்ணுக்கு வந்துட்டு விளையாடல. அந்த ஆசை. நீங்க ஒரு ரியாலிட்டி ஷோ போறீங்க அப்படின்னா ஒரு செலிபிரிட்டியோட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு அந்த ரியாலிட்டி ஷோவில் சொல்றாங்க அப்படின்னா அது ரியாலிட்டி ஷோக்காக மட்டும்தான் அதை சொல்றாங்கன்னு அர்த்தம். அதை வந்து நீங்க உண்மையை எடுத்துக்க கூடாது. பிக் பாஸ் பிக் ஓகே. பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்குது. அதுல வந்து இத்தனை கோடி ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அத்தனை கோடி ரூபாய் யாருக்கு என்னைக்கு கொடுத்தாங்க? கண்டிப்பா. ஸோ இதுல ஆடிஷன்ல போனவங்களுக்கே வந்து இன்னைக்கு வந்து முழு தொகை இன்னும் வரல. அதுதான் வந்து ரியாலிட்டி ஷோவில் இருக்கிற பிரச்சனை. அதுதான் பேசப்பட்ட எதையும் செய்ய மாட்டாங்க உருப்படியா. கண்டிப்பா, கண்டிப்பா. பட் இது என்னன்னா, ஒரு இன்னோசென்ட்டான ஒரு பெண்ண உணர்வுகளோட விளையாடிட்டாங்கன்ற அந்த அந்த பாதிப்பு வந்துட்டு எங்கனால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நடத்தி இது பண்ணாங்களே அப்படின்னா, இப்ப சமீபத்துல வந்துட்டு அதே ஆர்யா கூட நடிக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தப்போ கூட வந்துட்டு அபர்ணதி இல்ல வேண்டாம், ஐ எம் நாட் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லிப்பேன் நான். சோ இந்த படத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா மந்திரி கேரக்டர்ல ஜான் விஜய் வராரு. அவரோட அந்த வில்லத்தனம், அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் வந்துட்டு ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டரா நீ சொன்ன மாதிரி இளவரசு, அப்புறம் எதிர்க்கட்சி தலைவரா லிவிங்ஸ்டன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு நிஜ அரசியல்ல சிலரை நம்மளுக்கு மேட்ச் பண்ணி பாக்குற அளவுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கு அப்படின்றதுதான் சொல்லணும். ஃபிளாஷ்பேக்ல பார்த்தோன்னா அது அபர்ணதியோட அப்பாவா கொஞ்சம் சீன்ல தான் வராரு. ஆனாலும் மனசுல வைஜி நிக்கிறாரு காளி மகேந்திரன். வெங்கட். வைஜி ஆ மகேந்திரன். அது கொஞ்சம் வந்துட்டு மனசுல நிக்கிறாரு அப்படின்றதுதான். மத்தபடி பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், இந்த கவர்னர் பிரைம் மினிஸ்டரா ஒரு பெண் வராங்க. அதே மாதிரி கவர்னரா வைஜி மகேந்திரன் அவர் வராரு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேக்கா இருந்தது. லைக் அந்த சீனுக்கு சீன் ஜெல் ஆகாமயே இருந்தது இந்த இந்த ரெண்டு வைஜி கேரக்டர். மகேந்திரன் தான் வந்து அபர்ணதியோடைய உண்மையான அப்பா. ம். ஆஹ் ஓகே. அவங்க என்ன பிளான்ல இருக்காங்கன்னா எதுக்காக இவங்களை இப்படி தனியா விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல என்ன பண்றாங்கன்னா வைஜி மகேந்திரனை நீங்க கவர்னரா கொண்டு வாங்க இவங்களா கேட்டு கவர்னரா வந்ததுக்கு அப்புறம் தனியா கூட்டிட்டு போய் ஒரு மில்ல வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்துற சீன்லாம் அதுதான் கிளைமேக்ஸ் சீனா இருக்கு. ஸோ ஓகே. எனக்கு அதுல என்ன பிரச்சனைன்னா ஒரு கவர்னரை இப்படி பண்ண முடியுமான்னு ஒரு டவுட். அதுதான் கேள்வி. சோ நிறைய அந்த ஃபேக்னஸ் இருக்குன்றது தான் நான் சொல்றேன். நான் இப்படியெல்லாம் ஒரு கவர்னர் பண்ணிட முடியுமா அவ்வளவு ஈஸியா அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது இந்த பிரச்சனை முதல். உங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை தமிழ்நாட்டுக்கு கவர்னரா போட முடியாது. இங்க வந்து ம். இவங்க புதுசா ஒரு நாடு கண்டுபிடிச்சிருக்காங்க, புதுசா ஒரு ஸ்டேட் கண்டுபிடிச்சிருக்காங்க.
அப்படி இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுடைய கவர்னரா அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவரை போட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா. சோ நிறைய லாஜிக் இல்லாம விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த முதல்வர், கவர்னர், எதிர்க்கட்சி தலைவர் இவங்க சம்பந்தப்பட்ட சீன் எல்லாம் பாக்குறப்ப என்னதான் பட்ஜெட் லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் வந்துட்டு ஏதோ ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க எம்எல்ஏ மாதிரி வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்ப கவர்னரே வந்துட்டு அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது லாகிங்ஸ் நிறைய இருக்கு. ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்ல வராங்க ஹரிஷ். ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. ஆனா பயந்து நடுங்கிட்ட அறகுறையா சொல்றாங்க. சோ இது மக்களுக்கு புரியல. அதுக்கு நீங்க இந்த சொல்லாமே விட்டுறலாமேன்றதுதான் என்னோட இது. நீங்க ஏதோ சொல்லணும் தைரியமா வரீங்க அப்படின்னா இது சென்சார் போர்டுல வந்து இது 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 கட் பண்ணி இது இது கட் பண்ணுன்னுட்டுனா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஓகே. ஆனா நீங்க பயந்து பயந்து ஒரு விஷயத்த அரையங்குறையமா மக்களுக்கே புரியாத மாதிரி நீங்க சொல்றதுக்கு வந்துட்டு இது அந்த சொல்லாமே விட்டுறலாமே, நீங்க வேற எதனா டாபிக் எடுத்திருக்கலாமேன்றதுதான். அப்பர்ணதி கேரக்டர்ல கூட பார்த்தோம்னா ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம்ன்ற மாதிரி ஒண்ணு, இல்ல அந்த டிட் ஃபார் டேட்னுட்டு அந்த பழிவாங்குற குணம்னுட்டுன்னு எது அபர்ணதி அப்படின்றதே வந்துட்டு இல்லாம போகுது. இப்ப அந்த அபர்ணதி மேல வந்துட்டு ஸ்ட்ராங் உமன், அயன் உமன் அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல அனுதாபம் செலுத்தலாமா, அந்த மாதிரி என்ன பண்ணணும்ன்றது நமக்கே தெரியாம எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்ல அபர்ண விடுறாங்க. ஹீரோல வந்து அபர்ண ஹீரோவுக்கு அவன் இன்ஸ்பயர் ஆனது ஜெயலலிதா அவர்களை வச்சு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கூடவே வந்து சாய் தனியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ சசிகலா ரோடுக்கு சாய் தனியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய அசம்ஷன் அதுதான். ஓகே. இளவரசு அவர்களை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்க, எதுக்கு இளவரசு அவர்கள் வந்தாருன்னு எனக்கு இன்னும் புரியல. அதே ம். மாதிரி இவர் எதுக்கு வந்தாரு அப்படின்னு புரியல. ஜான் விஜய் அவர்களும் எதுக்கு வந்தாரு அப்படின்னு எனக்கு புரியல. ஜான் விஜய் எந்த கட்சியினுடைய தலைவர், மத்திய அமைச்சரா, அதுவும் மத்திய உள்துறை அமைச்சரா ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறப்போ அப்படி யார் இருந்தான்னு எனக்கு ஒரு கேள்வி இன்னும் இருக்கு. எனக்கு அதை யார் கனெக்ட் ஆகலை. எனக்கு இளவரசு அவர்கள் ஓகே. கனெக்ட் ஆகல. லிவிங்ஸ்டன் அவர்களுடைய ரோல் ஒரு இடத்துல எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரோட எனக்கு கனெக்ட் ஆச்சு. நீங்க உண்மை சம்பவத்தை சொல்றீங்க, இவரை தான் நாங்க அட்டாக் பண்ண போறீங்க, அட்டாக் பண்ண போறோம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணிடுங்க. அதுதான் நான் சொல்றேன். அது சென்சார்ல போச்சுனாக்கா ஓகே ஃபைன். ஒரு சென்சார் போர்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஆதங்கத்தை நம்ம இல்ல கொட்டலாம். இது நீ சென்சார் போர்டு இதுல தலையிட மாட்டாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா டார்கெட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் சென்சார் போர்டு தலையிடுவாங்க. நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ் எடுத்துட்டு பண்றீங்க அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணிக்கோங்கன்னு முடிச்சிருவாங்க. ஓகே. இல்ல எனக்கு தெரிஞ்சு இருவர் நட்டுன்னு ஒரு படம் வந்தது. அதுல நிறைய கட்டு கொடுத்திருந்தாங்க. சோ என்ன சொல்ல வந்தாங்கன்னே புரியாம போயிடுச்சு படம்ன்றது. அது ஒரு விஷயம். இருவர்ல இருவர்ல உங்களுக்கு ரெண்டு தலைவர்கள், ரெண்டு திராவிட தலைவர்களை பத்தின கதை இது ஆக்சுவலா. ரெண்டு தரப்புமே வந்து அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா இருந்த தலைவர்கள் ரெண்டு பேருமே. ஒரு இது என்னன்னா காங்கிரஸுடைய ஆதரவுல தான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாருன்னு ஒரு பேச்சு அன்னைக்கு. அதே மாதிரி கருணாநிதி அவர்களும் காங்கிரஸை எதிர்த்து தான் வந்து அரசியல் செஞ்சாருன்னு ஒரு இது. ஆனா ரெண்டு பேருமே காங்கிரஸோட நல்ல நட்புறவோட தான் இருந்தாங்க. உங்களுக்கு ஓகே. படத்துல அதெல்லாம் வந்து காட்டும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமா தாக்குனீங்க அப்படின்னா கட் கொடுக்கத்தான் செய்வாங்க, அதுல ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா லோக்கல் பாலிடிக்ஸ் வரப்போ உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. லோக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் அலோவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அது நீங்க ஓகே. ஸ்டேட் பாலிடிக்ஸா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமா அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல ப்ராப்ளமே இல்லை. ரெண்டு பார்ட்டி ம். இங்க ரூல் பண்ற பார்ட்டி கிடையாது. அதனால நீங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் நீங்க யார் வேணாலும் அட்டாக் பண்ணிக்கலாம். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தாராளமா உங்களுக்கு கட்டு இல்லாம கொடுத்துருவாங்க. ஓகே. அத இவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து எதுக்கு பயந்து நடுங்கி அதை வந்துட்டு அறகுறையா சொல்லணும்ன்றதுதான். இன்னொரு விஷயம், கலெக்டர் எப்படி ஒரு அரசியல்வாதியோட ஆலோசகரா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. சோ எனக்கு அது தெரியல. அது என்ன சொல்றது, இதெல்லாம் கரெக்ட், இப்படிதான் பண்ணணும் அந்த மாதிரி சொல்ற மாதிரியே எதுவுமே அதுல இல்ல அப்படின்றதுதான் நான் இதுல சொல்ல வர விஷயமே. ஏன்னா டைரக்டரே வந்துட்டு நிறைய குழப்பங்கள்ல இருக்கிறாரு. ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட சம்பவங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு அதுல நடத்துற மாதிரி காட்டுறாங்க. அப்பர்ணதி வந்துட்டு பவரா இருப்பது அப்ப இருக்காங்களா அப்படின்றதே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா மாறுது. என்ன ஒரு ஆர்வ கோளாறு தனத்தை ரொம்பவே அதிகமா காட்டியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நமக்கு அதை பார்க்க தோணுச்சு அது.
நீ சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு கவர்னர் அப்படியெல்லாம் செய்ய முடியுமான்ற கேள்வி ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏதோ அரசியல் கதை எடுக்கிறேன்னுட்டுன்னு அரைகுறையா ஒரு கதை எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம். ஆஹ் ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லைன்னாக்கா தயவு செய்து அதுக்குள்ள போகாதீங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா நம்ம உட்கார்ந்து நம்ம படத்தை பார்த்து நம்ம ரிவ்யூ பண்றோம் அப்படின்னா தே மஸ்ட் பி சம் லாஜிக். எல்லாமே லாஜிக்லெஸ்ஸா இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு வந்துட்டு. இது புது இயக்குனர்களை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆரம்பிக்கிறப்பவே வந்துட்டு ஒரு நெகட்டிவா சொல்லி அவங்களோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கோ இல்ல அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை குறைக்கிறதுக்கோ எங்களோட இன்டென்ஷன் கிடையாது. பட் ஸ்டில் நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இதுவை வந்துட்டு எங்களுக்கு கொடுங்கன்றது தான். நிறைய நீங்க எங்களோட இந்த ரிவ்யூஸ் பாருங்க, பெரும்பாலும் அந்த புது டைரக்டர்ஸோட இன்டர்வியூஸ் தான் நாங்க ரிவ்யூ தான் நாங்க நிறைய பண்ணியிருப்போம். எல்லாமே நாங்க வந்துட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயம் நாங்க சொல்லியிருக்கோம். பட் இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்றத இதுல நான் சொல்லுவேன். பாசிட்டிவா சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம், நெகட்டிவ் ரோல ரொம்ப துணிச்சலா எடுத்து பண்ணியிருக்காங்க அப்புறமேலி. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா நான் சொல்ல விரும்புறது. ஏன்னா எந்த ஹீரோயினும் நெகட்டிவ் ரோல் பண்றதுக்கு யோசிப்பாங்க. யோசிப்பாங்க. பட் வந்து அபர்ணா இது யோசிக்காம பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா கதை உங்களுக்கு அதுக்கு ஏற்றபடி அமையல. அது ஆஹா. ஒண்ணுதான் பிரச்சனை உங்களுக்கு. கதை அழகா அமைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்கள வந்து இனம் ரசிச்சு பார்த்துருக்கலாம் அந்த படத்துல. ஏன்னா ஏன்னா அவங்களுடைய கேரக்டர்ல பேரு நிறைய வெஞ்சன்ஸ்ன்னு குழப்பங்கள், நீங்க சொன்ன வச்சுட்டீங்க. மாதிரி நிறைய குழப்பங்கள் அவங்களுடைய கேரக்டர்ல. ஒரு கலெக்டரா இருக்கிறவங்க திடீர்னு வந்து ஒரு அரசியல் ஆலோசகரா வராங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டி என்னங்கிறது பார்க்கணும். பார்க்கணும். ரெண்டாவது, கலெக்டரா இருந்துகிட்டு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஒரு ஒரு கலெக்டரால பேச முடியுமா, ஒரு கலெக்டர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு டிமாண்ட் வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிகழ்காலத்துல அப்படி அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. கலெக்டர் வந்து சிஎம் கிட்டேயே பேச முடியாத சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு நிகழ்காலத்துல இருக்கு பல மாநிலங்கள்ல. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா. சிஎம் கிட்ட பேசக்கூடிய அளவுக்குலாம் வந்து எந்த கலெக்டரும் இன்னைக்கு இல்லை. நாளைக்கு அது இன்னும் மோசமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா. பிரைம் மினிஸ்டருக்கு டிமாண்ட் வச்சு அந்த டிமாண்டை நீங்க நிறைவேற்றினா தான் நான் வந்து நீங்க சொல்றதை செய்வேன்னு ஒரு கலெக்டர் டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அக்செப்டபிளா இல்லை. அது ஏற்புடையது அல்ல அப்படின்றதுதான். அது எந்த ஏன்னா நிறைய கதை லாஜிக். எப்படி அதை வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்டா நீங்க பண்ணிடலாம், பட் அது ஸ்கிரீன் பிளேவா மாற்றும் போது நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பா. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் இப்ப இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்ல வரப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆயிருக்கணும். இந்த இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த கேரக்டர் எல்லாம் இந்த அளவுக்கு தான் ரீச் ஆக முடியும்ன்ற அந்த ஒரு அரசியல் ஞானம் இருந்துட்டு நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வெஞ்சன்ஸ் நான் ஆரம்பிக்கிறப்பவே சொன்னேன், நான் வெஞ்சன்ஸ்ன்றது ஏதோ ஒரு குடும்ப வெஞ்சன்ஸ் தான் நான் நினைச்சேன். அப்ப நீங்க அரசியல்னு வரப்போ இன்னைக்கு அரசியல் கதைகள், அரசியல் பழி வாங்குறதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போனா நல்லா இல்ல அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஒரு வெப் சீரிஸ் கூட வந்திருந்தது. ஆஹ் என்ன சொல்றது, சசிகலா அவங்கள ஒரு இது பண்ணி அந்த அந்த ஒரு வெப் சீரிஸ் இருந்தது. பட் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்ம கேரக்டரோட நம்ம லிங்க் பண்றோம் இல்லைன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அவங்க அந்த அரசியல் சாணக்கியத்தனத்தை ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க அந்த வெப் சீரிஸ்ல. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்கு. மகாராணி இந்த இருந்துச்சுல்ல, என்ன மகாராணி என்ன இருந்துச்சு, மகாராணின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு. பீகார் மகா அரசியலை மையப்படுத்தி வந்தது. எல்லாருக்கும் அது தெரியும். வந்து அதை வந்து லாலு பிரசாத் அவங்க ஃபேமிலி தான் அந்த வெப் சீரிஸ்ல காட்டுறாங்கன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆ ஆனா அது லாலு பிரசாத்துடைய ஃபேமிலி தான் உங்களால உறுதியா சொல்ல முடியாத அளவுக்கு தான் அந்த வெப் சீரிஸ் இருந்தது. ஆனா ரொம்ப பச்சையா சொல்லணும்னா அது வந்து ராப்ரி தேவி அவங்களுடைய ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணி அந்த வெப் சீரிஸ் கொண்டு போனாங்க. ஸோ ம். உங்களுக்கு அந்த மாதிரி அழகா கொடுக்கலாம், படத்தையே அழகா கொடுக்கலாம், வெப் சீரிஸ் பண்ணாலும் அழகா அப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம். இது ப்ரெசென்ட் பண்ண விதமும் எனக்கு வந்து அக்செப்டபிளா இல்லை. அதுதான் நான் சொல்றேன். நீங்க என்ன ஒரு ஒரே ஒரு என்ன சொல்றது உருப்படியான விஷயம் அதுல என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. ஒரு பெண்ணை ஹைலைட் பண்ணி ஒரு ஹீரோயிசமா கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்துட்டு அபர்ணத்தை ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஏகப்பட்ட குழப்பங்கள்ல தான் அந்த பொண்ணோட கேரக்டரும் இருக்கு அப்படின்றது தான்.
ஸோ வி ஆர் நாட் ஓகே வித் திஸ் மூவி. அடுத்த படம் தயவு செய்து நல்ல படமா எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு நாங்க பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம், அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு ரிப்ளை பண்றாங்களோ இல்லையா, நிறைய பேர் எங்க ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்குறவங்க இருக்காங்க. என்னது இது லோ பட்ஜெட் படத்துக்கு போய் உட்காந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டவங்க எல்லாம் கூட உண்டு. அப்போ பார்த்துட்டு வந்து நிஜமாவே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு தான், உங்களோட வளர்ச்சிக்கு தான் நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இன்னும் நல்ல படமா எடுங்க அப்படின்றது தான் நான் இதுல இருந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். நான் எனக்கு இந்த எவ்வளவு மார்க் படத்துல கொடுப்பா ரொம்ப ஹரிஷ்? பிடிச்ச கேரக்டர்ஸ் அப்படின்னா அபர்ணஜியோட கேரக்டர். ஜான் விஜய் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு, ஒரு யூனியன் மினிஸ்டரா ரொம்ப அழகா தனக்கான ரோல் பண்ணியிருக்காரு. அதை அவங்க அப்பா தாண்டி கேரக்டரும் நல்லா இருந்தது. ஆமா, அது ஓகே. எனக்கு இளவரசு அவர்களுடைய கேரக்டரும் வந்து அவரை அவரை இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம், அவரை ம். இன்னும் அழகா யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க இளவரசு யூஸ் அவர்கள் வந்து பண்ணிருக்கலாம். என்ன ரோல் கொடுத்தாலும் அதை வந்து பக்காவா செட்டில் ஆகி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவரை இன்னும் அழகா யூஸ் பண்ணியிருக்கலாம். லிவிங்ஸ்டன் அவர்களையும் இன்னும் அழகா யூஸ் பண்ணியிருக்கலாம். லிவிங்ஸ்டன் ஆமா, இவங்க அவர்கள்ட்ட காமெடி எல்லாம் நீங்க நடிக்கிறவங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா லிவிங்ஸ்டன் அவர்களை வச்சு அந்த அரசியல்வாதிகளோட காமெடியா கொண்டு போயிருக்கலாம், ரொம்ப கண்டிப்பா, காமெடியா கொண்டு போயிருக்கலாம் அதை. கண்டிப்பா. பட் அந்த ஏன்னா இவங்க காமெடிங்கிற எல்லாம் விஷயமே நடிப்புக்காக பார்க்கறது இல்ல. பிறந்தவங்க. லிவிங்ஸ்டன் ஆகட்டும், வைஜி மகேந்திரன் ஆகட்டும், இவங்கெல்லாம் நடிப்புக்காக பிறந்தவங்க. அவங்களோட கேரக்டர் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு அப்படின்றதுதான். உங்களுக்கு லிவிங்ஸ்டன் அவர்கள்ட்ட நீங்க என்ன லிவிங்ஸ்டன் அவர்களும் சரி, இளவரசு அவர்களும் சரி, ரெண்டு பேரும் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். பட் என்னன்னா லிவிங்ஸ்டன் அவர்கள்ட்ட அந்த காமெடி வந்து நீங்க தாராளமா வாங்க முடியும். கண்டிப்பா அவர்கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, என்ன மாதிரியான காமெடி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றபடி அவரே நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுப்பாரு. பண்ணி இது வந்து கொடுத்துருவாரு. இதுல அவருடைய காமெடி பெருசா ஒர்க் அவுட்டே ஆகலை எங்கேயும். நீங்க வந்து அவர் ஒரு டம்மி பொலிட்டிஷியனா, அடுத்தவங்க சொல்லி கேட்குற ஒரு பொலிட்டிஷியனா, பேப்பர் பார்த்து படிக்கிற ஒரு பொலிட்டிஷியனா வச்சிருக்கீங்க. அதை காமெடியா காட்டியிருந்தா இன்னும் அழகா ரசிச்சிருக்கலாம் இந்த படம். அழகா இருந்திருக்கு. கண்டிப்பா. சோ பாப்போம் எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் ஹரிஷ். நான் 2/5. அவ்வளவுதான். நானும் அதுதான் மனசுல வச்சிருந்தா, நீ கரெக்டா சொல்லிட்ட. 2 தான் கொடுக்க முடியும். 5 மார்க்ஸ்க்கு 2 மார்க்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு இந்த வந்துட்டு ஒரு நல்ல கார்த்திக் படமா ராஜா எடுங்க. அவருடைய இசையும் எனக்கு வந்து சொல்லும்படியா இல்லை. ஏன்னா பெரிய லெவல்ல எங்கேயும் சிங்க் ஆகலை. ஆ உங்களுக்கு பாட்டு ஆடியோ வைஸ் ஓகே, பட் விஷுவலோட சிங்க் ஆகலை எங்கேயும் பெருசா. விஷுவலோட கண்டிப்பா. சிங்க் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். விஷுவலோட எங்க சிங்க் ஆகலை. ஸோ பார்ப்போம், அடுத்த படம் கொஞ்சம் தரமான படமா எடுங்க அப்படின்றது தான். ஏன்னா நாங்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும், பாசிட்டிவ் வைப் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஒரு தரமான படத்தை அடுத்த தடவை வந்துட்டு நாங்க விமர்சனம் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறேன் நான். கண்டிப்பா வேற ஒரு ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி. தேங்க்யூ ஹரிஷ்.